பாக்கியலட்சுமி சீரியல் ராதிகா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க சீரியல் தான் பாக்கியலட்சுமி. இந்த சீரியல் பல ஆண்டுகளாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் இப்போயுமே டிஆர்பியில் டாப் 5ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் இன்னும் பீக்லேயே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கதை எங்கெங்கேயோ போகி எப்படியோ ஆகி இப்போ எப்படா முடிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இந்த கதை போகுதோ அப்படிங்கிற மாதிரி தான் கதை போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில் கதையில் புதுசாக ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கோபி அவர்கள் இரண்டாவதாக கட்டிக்கிட்டு போனதா ராதிகா, அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கதை மூவ் ஆகுது. இந்த ஒரு விஷயத்த ராதிகா எப்படி கோபி கிட்ட சொல்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோபி ப்ரெக்னென்ட் கிட்ட பார்த்துட்டு ராதிகாவை கட்டி அணைச்சு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு. ராதிகா ஒரு மாதிரி ஷாக்ல இருக்காங்க. உண்மையிலுமே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்களா இல்லை வேற ஏதாவது கிட்ட பார்த்துட்டு அவர் அப்படி நினச்சிக்கிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. போக போக தான் கதையில் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் பிடிக்காம தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் இந்த ஒரு செய்தியை கேட்டால் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே ஒரு பூகம்பம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இந்த சீரியல் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. அப்பாவியான மனைவி அவங்க ஏமாற்றி இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க கணவர் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் கதை நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே நேரம் ரெண்டாவது பொண்ணையுமே அதான் எக்ஸ் லவர் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டி வருது. அதுக்கப்புறம் இவங்க குடும்பத்தில் என்ன நடக்க போகுது, கடைசியாக யார் கூட தான் கோபி இருக்க போகிறாரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, கோபிக்கு ஒரு ரெண்டாவது மனைவி, அவரோட பையனுக்கு ஒரு ரெண்டாவது மனைவி, அவரோட முன்னாள் பையனுக்கு இன்னொருத்தரோட ஒய்ஃபு இவரோட ஒய்ஃபு அப்படின்னு கதையில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் போய்கிட்டு இருக்கு. போதாத குறைக்கு பாக்கியாவுக்கு இப்போ இன்னொரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரு அப்படின்னும், அதே நேரம் பாக்கியாவோட பொண்ணுக்கு 5வது லவர் ஒருத்தன் வந்துட்டா அப்படின்னும் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இந்த சீரியலில் போய்கிட்டு இருக்கு. அடேங்கப்பா, என்னடா சொல்ல வரீங்க இந்த சீரியலில், கடைசியாக எப்படி தான் கன்க்ளூட் பண்ண போறீங்க, யார் யாரோட தான் சேர போகிறாங்க அப்படின்னு தான் இப்போதைக்கு இருக்க ரசிகர்கள் எல்லாமே குழம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் கோபி அவர்கள் 2 ஒய்ஃபை வச்சுக்கிட்டு பண்ணுற அட்ராசிட்டிஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ அது சுத்தமாக குறைஞ்சி போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த சீரியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, பாலிவுட் ஆக்டர் தீபிகா படுகோனே அவர்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நேரத்தில் ரொம்பவே டஃப்பான ஆக்ஷன் காட்சிகளை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு போஸ்டர் அண்ட் வீடியோஸை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே அவங்கள திட்டி தீர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோனே போன மாதம் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னும் வர செப்டம்பர் மாதம் எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் அவங்க சிங்கம் அகைன் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதில் போலீஸ்காரங்களாம் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த படத்தில் போலீஸாக இருக்கிறதுனால ஏகப்பட்ட ஆக்ஷன் காட்சிகள் இருக்கு. அதில் ரொம்பவே டஃப்பான காட்சிகளில் டூப் போடாமல் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என்னதான் நீங்கள் ப்ரொஃபஷனலிஸ்டாக இருந்தாலுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஸ்டண்ட் காட்சி நடிக்கிறது ரொம்பவே தவறான விஷயம். இதுக்கப்புறம் அந்த படத்தில் அதே மாதிரி நடிக்காதீங்க, தயவு செஞ்சு குழந்தை பிறக்கிற வரைக்கும் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.